நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு கண்டனம். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திடீர் சாலை மறியலால் பரபரப்பு. முதியோர் குடியிருப்பில் தொழிலாளர்கள் தொடர் போராட்டம். அறிவித்தபடி போனஸ் வழங்க வலியுறுத்தல். திருமாவளவனை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடைநீக்கம் செய்த ஒன்றிய அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு சம்பந்தமாக போராட்டம் நடத்திய திருமாவளவன் உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதனை கண்டித்து இடைநீக்கம் அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். திடீரென நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தால் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் 2 கிலோமீட்டருக்கும் அதிகமாக 2 புறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் விழுப்புரம் சாலையில் பரபரப்பு நிலவியது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஆதவன், எழில்மாறன், வாகை அரசு, தமிழரசன், தங்க கதிர்வேல் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பாகூர் பகுதியில் ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த கலசம் கொண்டுவரப்பட்டது. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பாகூர் பகுதியில் உள்ள மதிகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள பழமை வாய்ந்த பட்டாபிராமன் சன்னதி உள்ளது. இந்த சன்னதிக்கு ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை சார்பில் கடலூர் பாண்டி மெயின் ரோட்டில் முள்நோடை பகுதியில் ஒவ்வொரு கிராமத்தை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், தலைவர்கள் மற்றும் பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்ட நபர்கள் மூலம் ராமநாமம் பாடலுடன் கூடிய ஆடலும் மேல தாளங்கள் முழங்க மதிகிருஷ்ணாபுரம் பட்டாபிராமர் கோவிலுக்கு தெருக்களின் வழியாக கலச புறப்பாடு அழைத்து செல்லப்பட்டது. சன்னதியை அடைந்தவுடன் சன்னதியில் அக்கலசத்தை மூலவருக்கு கொண்டு சென்று தீபாராதனை மற்றும் அர்ச்சனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. அந்த கலசத்தின் தீர்த்தமானது இந்த மாதம் டிசம்பர் 31ஆம் தேதி பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் செய்திருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நாடாளுமன்றத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காரைக்காலில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உட்பட 49 எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பல்வேறு மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நாடாளுமன்றத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மத்திய பாஜக அரசு மற்றும் பிரதமர் மோடியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பலப்படுத்தி வளைந்து கொடுப்போம்.
தொகுதியில் நிலவும் பல்வேறு குறைபாடுகள் குறித்து நெடுங்காடு போராளிகள் குழுவினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை, குடிநீர், மின்சாரம், சாக்கடை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் இதனை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து தர வேண்டி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து நெடுங்காடு போராளிகள் குழுவினர் மனு அளித்துள்ளனர். நெடுங்காடு தொகுதி காரைக்கால் மாவட்டத்தில் புறக்கணிக்கப்பட்ட தொகுதியாக இருந்து வருவதாகவும் இங்கு வாழும் மக்களுக்கு சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் மூலம் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். முதியோர் குடியிருப்பில் தொழிலாளர்கள் திடீரென்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாகூர் அடுத்த பின்னாச்சிக்குப்பம் கிராமத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக செரின் பெலிகான் நகரம் இருந்து வருகிறது. இந்த நகரத்தில் முதியோர்களுக்கென தனி வீடு கொடுத்து தங்க வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பராமரிப்பு பணியில் பாகூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த சுமார் 75 தொழிலாளர்கள் இருந்து அந்த நகரத்தில் 10 வருடங்களாக பணிபுரிந்து வருகின்றனர். அந்த நகரின் பெயரில் மொத்தம் 9 பகுதிகளில் பெலிகான் பெயரில் இயங்கி வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு அனைத்து தொழிலாளர்களுக்கும் போனஸ் தருவதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. ஆனால் 8 நகரத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு போனஸ் வழங்கியுள்ளது. பின்னாச்சிக்குப்பம், சர்க்காசிமேட்டு கிராமத்தில் இயங்குகின்ற தொழிலாளர்களுக்கு மட்டும் போனஸ் தொகை கொடுக்கப்படவில்லை. வாக்குறுதி கொடுத்ததாக மட்டுமே உள்ளது. அதை செயல்படுத்தவில்லை. இதனால் அங்கு பணிபுரிந்த தொழிலாளர்கள் இதுகுறித்து கேட்டால் தகாத வார்த்தைகளால் நிர்வாகம் திட்டுவதால் தொழிலாளர்கள் மன உளைச்சலில் பாகூர் காவல் நிலையத்தில் மனு கொடுத்துவிட்டு தொடர்ந்து இரவு பகல் பார்க்காமல் 3 நாட்களாக பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் அம்பேத்கர் செரின் பெலிகான் தொழிலாளர் நலசங்க தலைவர் தலைமையில் மற்றும் சங்க பொறுப்பாளர் முன்னிலையில் அறவழியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதிய பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வந்த தனியார் மதுபான கடை முன்பு பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் அருகில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனியார் மதுபான கடை திறக்க உள்ளதாக எழுந்த தகவலை அடுத்து சமூக ஆர்வலர்கள், பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலரும் பல்வேறு ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் நடத்தி தனியார் மதுபான கூடத்தை திறக்கக்கூடாது என கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் அருகில் பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் எதிர்ப்பை மீறியும் தனியார் மதுபான கடை திறந்து செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் மதுபான கடை முன்பு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், பல்வேறு அரசியல் கட்சியினர் ஒன்று திரண்டு முற்றுகையிட்டு தனியார் மதுபான கூடத்தை திறக்கக்கூடாது என கூறி பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த பெரியகுளம் காவல்துறையினர் முற்றுகை போராட்டம் நடந்து வரும் இடத்தை சுற்றிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரிதும் பரபரப்பு நிலவி வந்தது. மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பெரியகுளம் புதிய பேருந்து நிலையத்திற்கு வரும் பேருந்துகள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் அனுப்பி வைக்கப்பட்டதால்
கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தேனி மாவட்டம் கலால் பிரிவு உதவி அலுவலர் ரவிச்சந்திரன், பெரியகுளம் உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கீதா மற்றும் வட்டாட்சியர் அர்ஜுனன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து நீதிமன்ற உத்தரவு வரும் வரை தனியார் மதுபான கூடம் செயல்படாமல் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அந்த இடைக்கால தடையாணையை வைத்து பொதுவாகவே நீதி மழை வெள்ள பாதிப்பு மற்றும் வைகுண்ட பகுதியில் சிக்கியுள்ள ரயில் பயணிகள் பத்திரமாக மீண்டு வரவும் உலக மக்கள் நன்மை வேண்டியும் பெரியகுளம் நகராட்சி நகரமன்ற உறுப்பினர் ஓ சண்முகசுந்தரம் கோவில்களில் சிறப்பு பூஜை நடத்தினார். தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மிக்ஜாம் புயல் பாதிப்பு மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பிற்கு ஆளான தென் மாவட்ட மக்கள் வெள்ள பாதிப்பிலிருந்து மீண்டு வந்து அவர்களது இயல்பு வாழ்க்கையில் எந்த ஒரு தொய்வும் ஏற்படாத வகையிலும் மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கொட்டி தீர்த்த அதி கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஸ்ரீ வைகுண்ட பகுதியில் ரயிலில் சிக்கி தவிக்கும் 500க்கும் மேற்பட்ட ரயில் பயணிகள் பத்திரமாக மீண்டு வரவும் உலக மக்கள் நன்மை பெற வேண்டி தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தம்பியும் பெரியகுளம் நகராட்சி நகரமன்ற உறுப்பினருமான ஓ சண்முக சுந்தரம் பெரியகுளம் பகுதியில் உள்ள அருள்மிகு அறம்பளர்த்த நாயகி உடனுரை அருள்மிகு ராஜேந்திர சோழீஸ்வரர் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார். பெண்ணாடத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் 61வது பிறந்த நாளை முன்னிட்டு பெண்ணாடம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பெண்ணாடத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் 61வது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் வடக்கு மாவட்டம் பெண்ணாடம் நகர கழகம் சார்பாக பெண்ணாடம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நகர கழக செயலாளர் ஐயப்பன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த அன்னதான நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் அக்ரி முருகேசன், மாநில மருத்துவர் அணி செயலாளர் டாக்டர் ராஜா பழனிவேல், மாவட்ட கழக அவைத்தலைவர் முருகேசன், மாணவர் அணி மாவட்ட செயலாளர் ஜானகிராமன், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் ஜெயவேல், நகர கழக துணை செயலாளர் வீரா சுரேஷ், வார்டு கழக செயலாளர் வேலூர் ராஜாமணி, ஊராட்சி கழக செயலாளர் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். விருத்தாச்சலத்தில் மக்களுடன் முதல்வர் முகாமினை நகரமன்ற தலைவி சங்கவி முருகதாஸ் துவக்கி வைத்தார். தமிழகத்தில் அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேர்ந்திட வழிவகுக்கும் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோயம்புத்தூரில் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் முகாமினை நகரமன்ற தலைவி சங்கவி முருகதாஸ் துவக்கி வைத்தார். மக்களுடன் முதல்வர் முகாமில் பொதுமக்கள் மற்றும் தொழில் முனைவோர் கலந்து கொண்டு புதிய மின் இணைப்பு, மின்வீத பட்டியல் மாற்றம், பெயர் மாற்றம், மின்பளு மாற்றம், கழிவுநீர், குடிநீர் இணைப்புகள், சொத்து வரி பெயர் மாற்றம், பிறப்பு இறப்பு சான்றிதழ், திடக்கழிவு மேலாண்மை, பட்டா மாறுதல், உட்பிரிவு நில அளவை, இலவச வீட்டுமனை பட்டா, வாரிசு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் உட்பட அரசு சார்ந்த சேவைகளுக்கு விண்ணப்பம் பெறப்பட்டது. அவை இணையதளத்தில் உடனுக்குடன் பதிவு செய்யப்பட்டு 15 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட மனுக்கள் மீது தீர்வு காண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். முகாமில் திமுக நகர செயலாளர் தண்டபாணி உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திருமாவளவன் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு கண்டனம். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திடீர் சாலை மறியலால் பரபரப்பு. முதியோர் குடியிருப்பில் தொழிலாளர்கள் தொடர் போராட்டம். அறிவித்தபடி போனஸ் வழங்க வலியுறுத்தல்.